அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, விகடகவி இந்த படத்தோட கதைய தான் பார்க்க போறோம். படத்தோட ஆரம்பத்தில நம்ம ஹீரோ வந்து காட்டுறாங்க. ஹீரோ வந்து பெரிய டிடெக்டிவா வந்திருக்காரு. அவர ஒரு கிராமத்துக்கு வந்து அனுப்புறாங்க. அங்க உள்ள ஆளுங்களுக்கெல்லாம் வந்து மனநலம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அது ஏன், எதுக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அனுப்புறாங்க. அங்க வந்து வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் தெரிய வருது, ஒரு காட்டு பகுதிக்குள்ள போறப்ப வந்து அவங்களுக்கு இது மாரி வந்து சிச்சுவேஷன் வந்து வருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப தான் வந்து அவருக்கு வந்து தெரிய வருது, ஊர்ல ஒரு அம்மன் ஃபங்க்ஷன் நடந்தது. அப்பத்துலருந்து தான் வந்து இதெல்லாம் வந்து பிரச்சனைலாம் ஆரம்பிச்சது அப்படின்னு வந்து தெரிய வருது. அப்போ இந்த ஊர் எஜமானோட பையன் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து அந்த ஊருக்கு வந்து வராரு. அந்த ஊர்ல வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு மலை வரைக்க போறதா வந்து சொல்றாரு. அவர அத பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சில எதிரிங்க வந்து அவர வந்து கொன்னுடுறாங்க. அத கண்டுபிடிக்க தான் வந்து இவர் வராரு. அவர் யாரும் இல்ல, இறந்தவர் வந்து நம்ம ஹீரோவோட அப்பா தான். அவர் அங்க மலைப்பகுதியில இருக்க பொண்ண வந்து காதலிச்சு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதனால தான் வந்து அவருக்கு வந்து அந்த தெய்வ சக்தி இருக்கிறதா வந்து அந்த ஊர் மக்கள் வந்து நம்புறாங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படி மயக்கம் போட்டு விட்டாங்கன்னா, அவங்க வந்து அந்த காட்டுக்குள்ள போறவங்க இதுல வந்து ஏதோ வந்து மயக்க மருந்து வந்து கலந்து குடுத்துடுறாங்க. அதனால வந்து அவங்களோட பழசெல்லாம் வந்து மறந்துருது. நம்ம ஹீரோ வந்து அதுலருந்து கோயில்கிட்ட இருக்க ஒரு ஆளுக்கு வந்து எலக்ட்ரிக் ஷாக் மூலமா வந்து பழைய நினைவ வந்து கொண்டு வராரு. அவர் வந்து உண்மையெல்லாம் வந்து சொல்றாரு. இது மாரி வந்து கோயில நான் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது இது மாரி நடந்ததுன்னு வந்து சொல்றாரு. இப்பவும் வந்து அவர் கூட இருந்த த மாமா தான் வந்து இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காருன்னு வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. அவர் தனியா பண்ணல. அவர் கூட இருந்து வேற ஒரு முக்கியமான தொழிலதிபர் தான் இதுக்கு உதவி பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவரையும் கண்டுபிடிச்சு 2 பேரையும் வந்து அந்த கோயில்ல வந்து அந்த ஊர்க்காரங்க குடுத்த அந்த மறதியாகிற அந்த மருந்தையே வந்து குடுத்து வந்து அவங்க எல்லாரையும் வந்து அடைச்சு போட்டுறாங்க. இப்போ உயிர வந்து எல்லா மக்களால வந்து பாராட்டப்படுறாங்க. நன்றி.